ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள், மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு இந்த ஜூலை மாதம் எப்படி கடந்து வர போறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்னம்பிக்கையோடு செயல்படும் மாதம் தனுசுக்கு. நிறைய வாழ்க்கையில் போராட்டங்களை கடந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான மாதம் இந்த நம்மளுக்கு. இது வரைக்கும் நிறைய முயற்சி போட்டு நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சி அப்படியே கொள்ளும் மாதம். ஏன்னா 7ல் நம்மளுக்கு சூரியன் ஒரு மாதம் முற்பகுதியிலே கிளம்புறோம். அதற்கப்புறம் 8க்கு வந்துருவாங்க. அதனால 16 தேதிக்குள்ள எல்லா வேலையும் சட்டுப்புட்டுன்னு நம்ம வேகமா முடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்ல மாற்றங்கள், நம்ம கடன் பிரச்சனையை தீர்க்குவது. ஏன்னா சுக்கிரன் 6ல் அமர்ந்துருவார் இந்த மாதம். நம்மளுக்கு கடன், நோய், எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுக்கறதுக்கு அவர் உதவி பண்ண போறாரு. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு செயலையும் பண்ணும்போதும் ஒரு தடை வரும். ஒரு தொழிலுக்காக போறோம், ஒரு பிசினஸுக்காக பேச போறோம், இல்லை ஒரு மேலதிகாரியை பார்க்க போனோம்னா கூட சனி 10 தடவை நடக்க வைப்பார். அதற்கெல்லாம் சோர்வே அடையக்கூடாது. ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது தனுசு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெற்றுடும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய சூழலா இருக்கும். வரக்கூடிய வரன்ல நமக்கு மனசு கொஞ்சம் பிடிச்சாம இருக்காது. செவ்வாய்னாலே கலத்திரக்காரங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் 10ல் ஒரு 5 தான் நடக்கும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் நம்ம திருமண வாழ்க்கைக்காக நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிட்ட பிறகு பண்ணிக்கணும்னு நினைச்சா இப்ப அதுவும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆண் பெண் இருவரும் மங்களாகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா ஒரு மனவேதனையா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய ஆடி பூரம் அன்று நீங்க இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த திருமணம், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் உங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க அந்த குழந்தை பாக்கியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படின்னு பதிவுகள்லையும் சொல்றேன், நீங்க அதை பின்பற்றிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்டது, அந்த மசில்ஸ் பெயின், கால் பாதம், முட்டுக்கல்ல வலி இதெல்லாம் வரும். மற்றபடி மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கான நம்ம எந்த ஒரு வழியில போனோம், ஒரு வெளிநாட்டு கல்வி இல்லை ஃபியூச்சரில் நம்ம என்ன படிக்கணும் என்பதற்கெல்லாம் மாத முற்பகுதியில் களமிறங்கி செயல்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. வயதானவர்களாக இருக்கிறீங்க, நாங்கள் எங்களுக்காக ஒரு இது பண்ணோம் அப்படின்றா உங்கள் அனுபவத்தையும் உங்கள் அறிவுத்திறனையும் கொண்டு உங்களுக்கான ஒரு தொழில் செய்து கொள்வது ரொம்ப, அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி, வீடு, வாகன யோகம்லாம் ரொம்ப சிறப்பு. ஒரு வெளியூர் பயணம் இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம்ன்றவங்கலாம் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே ரொம்ப அருமையான பலன்களாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழில நிறைய இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் பெருசா பொருட்படுத்த வேண்டாம். ஒரு சிலருக்கு தசாபதிகள்லாம் சிறப்பா இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு ஞாபக மறதி, தேவையில்லாத ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல நம்ம மேலதிகாரி, உடன் பணிபுரியவர்கள்லாம் மாத பிற்பகுதியில் அனுசரித்து போயிடணும். அங்கே என்ன நடக்குதோ அதை கண்டும் காணாமல் கடந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். மாணவர்கள்லாம் அந்த ஆராய்ச்சி கல்வி, வெளியூர் கல்விக்கெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதற்கான முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சா போதும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆக்டான மாதம். குழந்தை பாக்கியம், அதற்காக முயற்சி பண்ணுறோம், செய்கிறோம், அதற்கான ஒரு வைத்தியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது. தந்தையுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குவது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொன்னால். வெளியூர் பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது, எனக்கு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் நான் இருக்க மாட்டோம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் ஆன்மீக பயணம்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உடலுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் தொழிலில் நான் கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறேன்,
இல்லை ஒரு தொழிலை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மாத முற்பகுதியில் வந்து போடுங்க. இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளணும் அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கான முயற்சி. ஒரு சிலருக்குலாம் முதல் வாழ்க்கை முடிஞ்சு 2வது வாழ்க்கை இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் சிலர்லாம் வந்து இந்த சூழலை உணர்ந்து இந்த காலகட்டம் பக்குவமாக கடந்து வந்துடணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை மட்டும் வைத்துக் கொள்ளாதீங்க. இந்த மாதம் வந்து இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, இதுதான் நமக்கு கிடைத்த வாழ்க்கை. அதில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து இது பண்ணி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். எல்லா வகையிலையுமே பெண்கள்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் செய்ய போவீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் லைட்டை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பூம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிராண்டட் ஒரு காரு, வண்டி, வாகன யோகம் எல்லாமே பாக்கியம், லாபம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் வந்து லாபமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல லாபம் கிடைச்சாலே தொழில் அமைஞ்சிடும் சொல்லலாம் இல்லையா. உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், சின்ன சின்ன விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய தடை வந்தாலும் அந்த தடைக்கற்கள்லாம் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக்கக்கூடிய ஒரு படிக்கற்காக மாற்றி நீங்கள் கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகனங்கள்லையும் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கூடுதல் கவனம் இருக்கணும். நம்ம மேலதிகாரிகள், உடன்படிபவர்கள், வேலை செய்கிற இடத்துல கவனம். உங்களுடைய ஃபைலு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் தான் வந்து மூவ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்க, என்ன வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க விஷயம்தான் கவனம் வேண்டும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் அதிலெல்லாம் வந்து கூடுதல் கவனம் வேணும். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்காத வகையில் உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு அதிகாரம், ஒரு பேர், புகழ் இதெல்லாம் கொடுத்து சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். மாதம் முற்பகுதி வரை, மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமாக, பொறுமையாக, அமைதியாக. ஏன்னா நம்மளை தேடி வரும் வம்புலாம். அது வந்து ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்கிற இடத்துல அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரு, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம தேடி வரும்பொழுது சூழல் எப்படி இருக்குது, அப்போ இந்த நேரத்தில் நம்ம லாபமாக கடந்து வந்துடணும். வண்டி வாகனங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிறோம், அரசாங்கத்துறையில் இருக்கிறோம், இல்லை ஒரு இதில் ஹெச்ஆராக இருக்காங்க, உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைத்து கொள்ளணும். அதே போல் வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து நம்ம பேசக்கூடியதுலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்யூனிகேஷன்லேருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 3வது நபர் தலையீடு இல்லை ஒரு புது ஆட்களுக்கெல்லாம் பழகணும்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு கூர்மையான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது, அதே போல் சுடு பொருட்களை பயன்படுத்தும் பொழுது இரவு நேர பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு வேண்டும். இந்த காலகட்டம் விலை உயர்ந்த பொருட்கள், உங்களுடைய முக்கியமான தஸ்தாவேஜ்கள்லாம் கவனமாக வச்சுக்கணும். வண்டி வாகனங்களை செல்லும்போது மாத பிற்பகுதியில் லைசன்ஸு, ஆர்சி புக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டியது வரும். அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய அனைத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தஸ்தாவேஜுக்கள், உங்கள் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனம் இருக்கணும். அது சட்டத்துக்கு உண்மையை தாண்டி போகுது, ஒரு சட்டத்தை தாண்டி போகுது அப்படின்னா அதை நம்ம மாட்டிக்க வேண்டியது வரும். சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம சிறப்பாக கடந்து வரும்பொழுது ஒரு அஃபிஷியலில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்குது. இல்லை வேற யாராவது உங்களை போட்டு விடுறதுக்காக ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அலாட்டாக இருந்துடணும். மாதம் முற்பகுதியில் எல்லாமே உங்கள் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. கடன், நோய், எதிரி விஷயத்தில் கூடுதல் கவனம். மாத பிற்பகுதியில் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இயங்கி எங்கே தப்பு இருக்குது, எங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது என்பதை காட்டி கொடுத்துரும். அதனால் கவனமாக இந்த காலகட்டம் கடந்து வந்துடணும். இறை வழிபாடு முக்கியம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமைகளில் பழமையான சிவாலயங்கள் சென்று வழிபடுவது, அந்த கோயில்களில் தீபம் ஏற்ற எண்ணெய் வழிபடுவது, மனம் முருகி பிரார்த்தனை செய்யும்போது, மெடிடேஷன் யோகா பண்ணும்போது, மெடிடேட் பண்ணாலே உங்களுக்கான அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துரும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உழவார பணியில் ஈடுபடும் பொழுது தனுசு எப்போவும் வந்து உழவார பணி எங்கெல்லாம் நடைபெறுதோ அங்கே போய் பண்ணும்பொழுது அங்கே வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த ஒரு சட்டன் பிரின்சிபிள், நம்ம பாரம்பரியம் தாண்டாமல் கொள்கையை வகுத்து
நீங்க செயல்படும் பொழுது உங்களை வடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா தரப்பிலுமே மாணவர்கள் கூட சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் நல்ல விஷயத்துக்கும் மாத முற்பகுதி எடுத்துக்கோங்க. மாத பிற்பகுதியில அப்படியே காமா அமைதியா பக்குவமா வந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான சூப்பர் டூப்பரான மாதம். எல்லாத்துக்குமே சிறப்பு. தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் வந்து கோள்களின் கோச்சார் நகர்வு தான் உங்க சுய ஜாதகத்துல. அது வந்து உங்களுக்கு திருமணம், குழந்தை பாகத்தை ஃபர்ஸ்ட் தரப்போதா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவதுதான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் போது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா. வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும் போது வாழ்வில் மிகச் சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும். பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும் கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வர்றதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி,
அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்க வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் சூரியனுடைய நகர்வு அப்படியே 3-4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.